காலேஜே போனதில்ல, எனக்கு ஐடில வேலை கிடைக்குமா? காலேஜ் போனேன், பட் சர்டிஃபிகேட் இல்ல, எனக்கு ஐடில வேலை இருக்கா? இது 2மே இல்லாம ஏதாவது ஒரு கம்பெனில வேலை குடுக்குறாங்களா? ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து எங்கிட்ட கேட்குற ஒரே ஒரு கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜ் போனதில்லை, காலேஜ் போனாலும் எங்கிட்ட சர்டிஃபிகேட் இல்லை, ஸோ எங்கிட்ட டிகிரியே இல்லை, பட் எனக்கு ஐடியில் போகணும்னு சொல்லி ரொம்ப ஆசையாக இருக்குது, டெக் ஜாப்ஸ் வந்து எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படி கேட்குறவங்களா இருந்தால் உங்களுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காம இந்த வீடியோவை டில் த எண்ட் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்க. நீங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே ஒரே ஒரு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கம்பெனிஸுமே இப்போ இருக்கிற கம்பெனிஸ் எல்லாமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டிகிரி, உங்களோட சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் தாண்டி உங்ககிட்ட என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்கு, லைக் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸுக்கு வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நீங்களும் ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் நம்மளோட கேரியருக்கு வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத கண்டிப்பாக ரியலைஸ் பண்ணி வச்சுக்கணும். உங்களோட ஜாபுக்கு வந்துட்டு ஸ்கில்ஸ் தான், ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் தான் ஐடிக்கு உள்ள போறதுக்கு அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ், என்னோட எபிலிட்டி வந்து நான் எப்படி வெளிக்காட்டுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் நம்ம. ஸோ நீங்கள் என்னென்ன கோட்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதை வந்து நீங்கள் காட்டலாம். ப்ளஸ் ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்ஃபோலியோ வந்து கரெக்டான பிளாட்ஃபார்ம் லைக் GitHub அந்த மாதிரி இதெல்லாம் வந்து நீங்கள் பண்ணும்போது உங்களால் ஈஸியாக வந்துட்டு ரெக்ரூட்டரை ரீச் பண்ண முடியும். ஸோ அவங்களும் உங்களை வந்து ஓகே இவங்க ரொம்ப இவங்களுக்கு அந்த எபிலிட்டி இருக்கு, he can able to do, she can able to do அப்படிங்கிறது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி வரும். உங்களோட இந்த ப்ராக்டிக்கல் ஸ்கில்ஸ் வந்து நீங்க ஷோகேஸ் பண்றது அதெல்லாம் தாண்டி நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது வந்து இங்க பெரிய ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணுது. நிறைய டெக் வெபினார்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க, நிறைய டெக் மீட்டப்ஸ்லாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா மறக்காம மிஸ் பண்ணாம அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சது அப்படின்னா போயிட்டு அட்டென்ட் பண்ணுங்க. லைக் வெபினார்ஸ், மீட்டப்ஸ் அதெல்லாம் போயிட்டு அட்டென்ட் பண்ணுங்க, டெக் ரிலேட்டடா வருது. அது மட்டும் இல்லாம லிங்க்டின்ல வந்துட்டு ரெக்ரூட்டர்ஸ் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரெக்ரூட்டர்ஸை வந்து நீங்க கனெக்ட் பண்ணுங்க லிங்க்டின்ல போயிட்டு. ஸோ அவங்களை வந்து நீங்க கனெக்ட் பண்றது மூலமா அந்த ஒரு பர்சன்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா தேடி வரும். ஸோ அது மூலமா நீங்க ஒரு நெட்வொர்க் வந்து கிரியேட் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது நிறைய ஓப்பன் ஆகும். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல நீங்க யோசிக்கும் போது நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு உங்களுக்கு வந்துட்டு ஓப்பனிங்ஸ் கிடைக்கிறதுக்கு, உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு. ஸோ நெட்வொர்க்கிங் பிளேஸ் அ வைட்டல் ரோல் இந்த இதில் உங்களுக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான விஷயம் இது. ஸோ என்னன்னா நெட்வொர்க்கிங் அதுக்கு முன்னாடி பண்ணுற நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் வந்து நீங்கள் ரெக்ரூட்டர் கிட்ட கொண்டு போகிறது அதெல்லாம் தாண்டி எந்த அளவுக்கு வந்து நீங்கள் இன்டர்ன்ஷிப்ஸ் எல்லாம் பண்ணுறீங்க, ஸோ மினி ப்ராஜெக்ட் அதாவது ஃப்ரீ ப்ராஜெக்ட் எல்லாம் நீங்கள் எந்த அளவுக்கு பண்ணுறீங்களோ, ஸோ அது எல்லாமே அது ஒரு ஆஸ்பெக்ட். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணும்போது உங்களோட எபிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ரெக்ரூட்டருக்கு ஷோகேஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் இது. ஸோ ஐடி மார்க்கெட்டுக்குள்ள போகிறதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் டோர் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு இன்டர்ன்ஷிப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் எப்படி ஸ்டைஃபண்டோட இன்டர்ன்ஷிப் எடுக்கிறது, ஸோ அந்த இன்டர்ன்ஷிப்பில் நீங்கள் என்னெல்லாம் கற்றுக்க முடியும், ஸோ எல்லாத்துக்குமே நான் வந்து ஃபர்தரா வீடியோஸ் வந்து நான் மேக் பண்ண போறேன். ஸோ இதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுமே யாராவது வந்து நிறைய குழப்பங்களோட இருக்காங்க, ஸோ எனக்கு வந்து டிகிரி இல்லை, ஸோ நான் வந்து வேலை கிடைக்குமா கிடைக்காதான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அதே சமயம் நீங்களுமே வந்துட்டு டிமோட்டிவேட் ஆகாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து டிகிரி இல்லை, ஸோ நமக்கு எப்படி வேலை கிடைக்கும், ஐடியில் நம்ம உள்ள என்டர் ஆக முடியுமா முடியாது, அந்த ஒரே வேணாம் உங்களுக்கு. ஸோ கண்டிப்பா உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது இருக்கு. பட் நான் வந்து ஜஸ்ட் லிங்க்டின்லயோ இல்லை நாக்ரிலோ போயிட்டு நான் வந்து அப்ளை மட்டும் தான் பண்ணுவேன், பட் நான் இந்த திங்ஸ் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், இப்போ நான் சொன்னதில் நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா கண்டிப்பா கிடைக்காது. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணும்போது உங்ககிட்ட டிகிரியே இல்லைனாலுமே உங்களை வந்து ரெக்ரூட்டர் கன்சிடர் பண்ணுவாங்க. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. உங்களை வந்துட்டு ஓகே இவங்க வந்து ஒரு கேப்பபிளா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து அவங்க ஃபர்ஸ்ட் நம்பி உள்ள எடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து கண்டிப்பா பண்ணுங்க. இன்னுமே இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருக்கு, குவரிஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரமா அதுக்கும் வீடியோஸ் வந்து மேக் பண்றேன். அடுத்த வீடியோ என்னன்னு யோசிக்கிறீங்களா? கூடிய சீக்கிரமே அதுக்கான அப்டேட் கொடுக்குறேன். தேங்க்யூ, பாய்.